இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பொண்டாட்டி வீட்டு வேலை பார்க்குற இடத்துல வலிக்கு விழுந்துட்டா. அந்த வீட்டுக்காரங்க அவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுட்டாங்க. நானும் வார கூலிக்காரன், சம்பளமும் சனிக்கிழமை தான்ப்பா கிடைக்கும். அவள் உள்ள தனியாக இருக்காளாம். பஸ்ஸு பிடிச்சிட்டு வர லேட் ஆகிடும். அதோட பஸ்ஸு கூட கையில் காசு இல்லை தம்பி. வண்டி புக் பண்ணி உங்ககிட்ட அப்படியே சொல்லிடலான்னு சொல்லி உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க தம்பி. சனிக்கிழமை சம்பளம் வந்ததுமே உங்களுக்கு அனுப்பி வச்சிடறேன். நான் இருக்கிற நிலைமையில இப்ப பணத்தை வச்சுட்டு போங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? உங்க காலில் விழுந்து கெஞ்சிறதை தவிர வேற வழி இல்லை தம்பி. உங்களுக்கு ஏமாத்த மாட்டேன் தம்பி. சனிக்கிழமை கண்டிப்பா பணத்தை அனுப்பி வச்சிருவேன். உதவின்னு முதலையே கேட்டிருக்கணுங்க. இப்படி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னா அது ஏமாத்துற மாதிரி தான் அர்த்தம். சரி, உங்க ஒய்ஃபுக்கு முடியலன்னு சொல்றீங்க, நான் அதை நம்புறேன். பணம் எல்லாம் அனுப்ப வேண்டாம், நீங்க கிளம்புங்க. ஐயோ இல்ல தம்பி. பரவாயில்லைங்க, நீங்க போங்க, போய் உங்க ஒய்ஃபை பாருங்க. ரொம்ப நன்றி தம்பி. சரி போங்க. அண்ணா ஒரு நிமிஷம். என்ன தம்பி? மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு ஏதாவது காசு வச்சிருக்கீங்களா? இது அரசாங்க ஆஸ்பத்திரி தானப்பா, மருந்து மாத்திரைலாம் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க தம்பி. அவங்க சாப்பாடுக்கு ஜூஸுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஐயோ வேணாம் தம்பி, வேணாம். ஐயோ தம்பி சொன்னா கேளுங்க, வேணாம் வாங்க. இல்ல தம்பி. போய் உங்க ஒய்ஃபை பாருங்க. அர்ரா செகண்ட் அண்ணா மச்சான், சூப்பரா இருக்கு மச்சான். ஐயோ என் கண்ணே பற்று போல் இருக்கு. ஏய் நிறுத்து. எங்க அன்னிக்கு நான் தான் மேக்கப் பண்ணி விடுவேன். அவங்க கல்யாணத்துக்கே நான் தான் இதெல்லாம் போட்டு விட்டேன். போ, நீ போய் டிஃபன் பண்ற வேலையை பாரு போ. இருங்க அத்தை, இந்த காம்பேக்க மட்டும் நான் போட்டு விட்டுறேன். என்ன அடுப்படியில வேக விட்டுட்டு நீ இங்க வந்து ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறியா? நான் விட்டுருவனா? போதும் மாயா, அவர் பிறந்த நாளுக்கு எனக்கு எதுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க? பெரியப்பா கோட் சூட் போட்டுக்கிட்டு தனியாவா நிப்பாரு? நீங்க ஜோடியா நின்னா தானே நல்லா இருக்கும். ஏய், எங்க அண்ணன் தனியா நின்னாலும் ராஜா மாதிரி நிப்பாரு. பக்கத்துல ராணியும் நின்னா ராஜாவை பார்க்க இன்னும் கம்பீரமா இருக்கும். ஏய், போதும், போய் வேலையை பாரு. குடு போ. இது வந்துடுறேன் பெரியமா. அதான் எல்லாரும் வந்தாச்சுல தம்பி, ரகுராமையா வர சொல்லுங்க. அண்ணன் கிளம்பிக்கிட்டே இருக்காரு, இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவாரு. டேய் சீனு, சீக்கிரம் அண்ணனை வர சொல்றா. எல்லாரும் வந்துட்டாங்க பாரு. அண்ணா, உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்கண்ணே. ரகு, என்ன பெரியமா, பெரியப்பா கோட் சூட்ல எப்படி இருக்காரு? ஹீரோ மாதிரி இருக்காரா? அருமையா ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. நீங்களும் பெரியப்பா பக்கத்துல போய் நில்லுங்க, போங்க. என்ன இது மாயா? பாட்டி, இதுல பெரியம்மா பெரியப்பா 2 பேரும் கைய பதிக்க போறாங்க. அப்படி பதிச்சு அது காஞ்சதும் அது ஃப்ரேம் பண்ணி மாட்ட போறோம். இந்த வருஷம் பெரியப்பா அவரோட பிறந்த நாளை கொண்டாடின ஞாபகமா இந்த கைரேகை இருக்கும். பரவாயில்லையே, இப்படிலாம் ஒண்ணு இருக்கா? பெரியம்மா பெரியப்பா 2 பேரும் ஒன்னா பக்கத்துல பக்கத்துல கைய பதிங்க.
இதுவே என் புருஷனோட பிறந்த நாளா இருந்தா இப்படி விழா மாதிரி கொண்டாடுவாங்களா? இதெல்லாம் பெரிய மாமாவுக்கு மட்டும்தான் நடக்கும். மேடம், சாரோட பிறந்தநாள் பரிசை சிறப்பா செஞ்சு ஒரு 3 நாள்ல போட்டோ எடுத்து நானே ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துறேன் மேடம். சரிங்க. வரேன் மேடம். சரிங்க. மாமா, இப்போ கேக் வெட்டிடலாமா? சரிக்கா, இப்போ கேக் கட் பண்ணத பாத்துட்டீங்கல்ல, நான் வச்சுட்டுமா? டேய் அப்போ இருடா. நாங்க கொடுத்த கிஃப்ட்டை மாமா கிட்ட கொடுக்கறத பாத்துறோம். அதுக்கப்புறமா நீ போய் கேக் சாப்பிட்டுக்கோ. சரியா? நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க 2 பேரும் தீர்க்க ஆயுசோட தீர்க்க சுமங்கலியா ஒத்துமையா இன்னும் 100 வருஷம் நீங்க நல்லபடியா வாழணும்ப்பா. என்ன இது மறுபடியும் கிஃப்டா? மாமா, இது தனா உங்களுக்கும் அத்தைக்கும் கொடுத்த கிஃப்ட். ஆமாங்க. பாருங்க தனா, உங்களுக்கு வெளியில காப்போம், எனக்கு வெளியில காலுக்கு கொலுசும் பிறந்த நாள் பரிசா கொடுத்திருக்கா. இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இவரோட பொறுமையாலதான் நீ இன்னும் இங்க நின்னு பேசிட்டு இருக்க. இவரை பத்தி இன்னொரு வார்த்தை நீ அபசகுணமா பேசுன, அப்புறம் உனக்கு பேசுறதுக்கு நாக்கே இருக்காது. அத நடக்கிறதுக்குள்ள இங்கிருந்து போயிடு. ஏய், என் வாழ்க்கையை பறிச்ச நீ எல்லாம் என் முன்னாடி பேச தகுதியே இல்லாதவ. என்ன சொன்ன? உன் வாழ்க்கைய ஜானகி பறிச்சுக்கிட்டான். ஏன் ஜானகி யார்கிட்டையும் எதையும் பறிக்கிறவ கிடையாது, கொடுக்கிற அமுத சுரபி.